வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 100 காண்போமா? மன்னன் ஆக்னீதரனின் மூத்த மகனான நாபி மன்னரை பற்றி காண்போம். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார். மன்னர் நாபி தனக்கு புதல்வர்கள் பிறக்க வேண்டும் என வேண்டி பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை பிரார்த்தித்து வழிபடலானார். அவருடைய மனைவி மேருதேவியும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபட்டு வந்தாள். வேள்விகள் செய்யும் பொழுது பகவானின் கருணையை பெறுவதற்கு 7 வழிகள் உள்ளன. 1. சிறந்த உண்ணும் பொருட்களை நிவேதனம் செய்தல். 2. இடத்திற்கு தகுந்தாற்போல் செயல்படுதல். 3. ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றுதல். 4. மந்திரங்களை ஓதுதல். 5. வேள்விகளை புரோகிதர்கள் மூலம் செய்தல். 6. காலத்திற்கு தகுந்தாற்போல் செயல்படுதல். 7. புரோகிதர்களுக்கு தட்சிணை அளித்தல். இவற்றை பின்பற்றுவதால் மட்டும் ஒருவன் பகவானை காண முடியாது. மன்னன் நாபி முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பகவானை வழிபட்டு வந்தார். பகவான் ஸ்ரீ விஷ்ணு நாபி மன்னரின் முன்பாக கருட வாகனத்தில் 4 திருக்கரங்களுடன் தோன்றினார். பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிட்டுள்ளதுபடி பரமபுருஷ பகவானின் அந்த ஆதி புருஷனின் வடிவம் மிகவும் அழகானது ஆகும். வேணும் க்வனந்தம் அரவிந்ததலாயதாட்சம் பர்காபதம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வண்ணம் கருமையாக இருந்த போதிலும் அவர் மிகவும் அழகுடையவராவார். மன்னன் நாபியின் முன் தோன்றிய பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஒளி பொருந்தியவராகவும் புருஷோத்தமராகவும் காட்சியளித்தார். அவர் தனது இடுப்பில் மஞ்சள் வண்ண பட்டாடை அணிந்திருந்தார். அவரது மார்பில் எப்பொழுதும் அழகு செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீவத்சம் எனப்படும் மரு இருந்தது. அவர் சங்கு சக்கரம், கதாயுதம், தாமரை மலர் போன்றவற்றை கைகளில் ஏந்தி இருந்தார். பல மலர் மாலைகளையும் கௌஸ்துப மணி மாலையையும் அணிந்திருந்தார். அழகிய மணிமகுடம், காதில் குண்டலங்கள், கைகளில் வளையல்கள், ஒட்டியானம், முத்துமாலை, கால் சலங்கைகள் போன்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அந்த வேள்விச்சாலையில் கூடியிருந்த அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பகவானை வழிபட்டனர். பகவானின் கருணை அளவிட முடியாதது. நமது ஐம்புலன்களினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாம ரூபங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால்தான் பகவானுக்கு அதோட்சஜன் மற்றும் அப்ராகிருதன் என்னும் பெயர்களும் உண்டு. பகவான் நமது புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். நாபி மன்னனின் பக்தி தொண்டினால் மட்டுமே பகவான் அவர் முன் தோன்றினார். அங்கிருந்த புரோகிதர்கள் பகவானை நோக்கி பேசத் தொடங்கினர். பகவானே, இங்கு நிற்கும் நாபி மன்னன் உம்மை போன்ற ஒரு மைந்தனை பெறுவதையே தனது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருக்கிறார். அதனால் அவருடைய வேண்டுகோளினை தாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அந்தணர்கள் கூறியதை கேட்டு பகவான் அவர்களை நோக்கி பேசத் தொடங்கினார். முனிவர்களே, உங்களது வழிபாட்டினால் நான் மிகவும் மனம் மகிழ்ந்தேன். நீங்கள் அனைவரும் நாபி மன்னருக்கு என்னை போல் புதல்வன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினீர்கள். ஆனால் அது மிகவும் அரிதான செயலாகும். ஆனால் தாங்கள் செய்த இந்த வேள்வி எதுவும் பொய்த்து விடாது, வீணாகாது. எனக்கு இணையாக எவரும் இல்லை. ஆதலினால் நான் என்னையே எனது இயல்புகளின் ஒரு பகுதியாக்கி ஆக்னீதரனின் புதல்வன் நாபி மன்னனின் மனைவி மேருதேவியின் வயிற்றில் பிறப்பேன் என்று பகவான் கூறினார். அவர் தன்னை ஸ்வாம்சமாக, அதாவது விபின்னாம்சமாக, தன்னிலிருந்து தனியே பிரிந்த அம்சம் ஸ்ரீ சுகதேவர் பரீட்சித்து மன்னரிடம் தொடர்ந்து கூறுகிறார். மன்னனே, இவ்வாறு கூறிய பின்னர் பகவான் அங்கிருந்து மறைந்தார். நாபி மன்னரின் மனைவி மேருதேவியின் வயிற்றில் குழந்தையாக பிறந்திடுவேன் என்று உறுதி கூறினார். இவ்வாறு நாபி மன்னருக்கும் மேருதேவிக்கும் பிறந்த குழந்தையே ரிஷபதேவர் ஆவார். பிறக்கும் பொழுதே இவர் இளம் காளையை போன்று கம்பீரமாக தோன்றினார். அதனால் அவருக்கு ரிஷபன் என்று பெயரிட்டனர். ரிஷபதேவரை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 101 காண்போமா? நன்றி, வணக்கம்.